இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் தருகின்ற செய்தி, உலகு வெறுத்தாலும் உறவுகள் விலகினாலும் நான் உனக்காக இருக்கின்றேன், என்னிடம் வருவாயா என்று. பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கின்றது. தவறு நம்மை சமுதாயத்திடமும் சக மனிதர்களிடமும் இருந்து நம்மை பிரிக்கின்றது. தீய சிந்தனை நம்மை நன்மைத்தனத்திலிருந்தே பிரிக்கின்றது. இவற்றை திருத்திக் கொள்ளும்போது நாம் நல்ல மனிதர்களாக, தூயவர்களாக மாறுகிறோம். தவறும்போது தீயவர்களையும் நல்லவர்களையும் பார்க்கிறோம் நம் தீய சிந்தனைகளால். ஆகவே தான் திருப்பலியில் நம்மை சந்திக்க வரும் ஆண்டவரை தூய உள்ளத்தில் வரவேற்க அன்னையாம் திரு அவை நம்மை அன்போடு அழைக்கின்றது. நம் சொற்களால், செயல்களால், தீய சிந்தனையால் தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்த ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது, எனக்கு மன்னிப்பு வேண்டும், என் எதிரி தண்டிக்கப்பட வேண்டும் என்று. முதல் வாசகத்தில் தூய பவுல் கூறுகிறார், தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே என்று. நற்செய்தி வாசகத்தில் பழையதும் புதியதும் ஒன்றித்து போக முடியாது. ஆம், என் அன்பு சொந்தங்களே, நன்மையும் தீமையும் இணைந்து பயணிக்க முடியாது. இருளும் பகலும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று தோன்றினால் மற்றொன்று மறைகிறது. ஆனால் மனித உள்ளத்தில் மட்டுமே ஆசையும் வெறுப்பும், நன்மையும் தீமையும், பாவமும் ஆசீரும் மனிதனில் வாழ்கின்றன. இன்றைய வாசகங்களின் வழியாக ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு, என் அன்பு மகளே, மகனே, தீய வழியை விட்டுவிட்டு நீதியின் பாதையில் நடந்து ஆண்டவரின் ஆசியை பெற்றுக்கொள் என்று. நல் கனி தரும் நல்ல மரங்களாக வாழ்ந்து இறை ஆசீர் பெறுவோம். ஆமேன்.